இன்றைக்கி நம்ம காய்கள் இல்லாமல் குக்கரில் பருப்பு குழம்பு சாம்பார் சொல்லலாம், எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம். நான் இந்த பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். பாசிப்பருப்பு போட்டு அதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பீன்ஸ் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குக்கர்லேயே அப்படியே டேரெக்டாக வச்சிடலாம், அவ்வளோதான். லாஸ்ட்டில் தாளிச்சு விட்டால் போதும். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், 2 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது பக்கம் இருக்கட்டும். இப்போது சாம்பார் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் காரம் பார்த்து போடணும். சாம்பார் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்க இருக்கிறனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கூடயே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், நம்ம குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தால் ஓகே தான். பருப்பு ஆல்ரெடி வெந்திருக்கு. நான் காய் கட் பண்ணும்போதே பருப்பு அதில் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணேன், அதனால் பாசி பருப்புன்றனால சீக்கிரமாக வெந்துருச்சு. துவரம் பருப்புனால் நீங்கள் விசில் வைக்கணும். பாசி பருப்புன்றனால 1 இல்லைனா 2 விசில் விட்டால் போதும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் போடலை. கொஞ்சோண்டு பூண்டு, வெங்காயம், அவ்வளோதான். நல்லா வதங்கிடுச்சு, அப்படியே அதில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான குக்கர்லேயே நம்ம செஞ்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தாளிச்சு ஊற்றியாச்சு. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது செய்யணும். டுடே லஞ்சுக்கு ரைஸும் குக்கரில் வச்ச சாம்பாரும் பாப்பாவுக்கு. சைட் டிஷ் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். பாப்பா காய் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.